வெல்கம் பேக். போன வீடியோ வந்து பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து பார்ட் 2. ஓகேவா? ஈவில் நன்னோட பார்ட் 2. இது வந்து நீங்கள் வந்து போன வீடியோ பார்த்துட்டு வந்து பாருங்கள், ஜாலியாக இருக்கும். ஸோ போன வீடியோ நான் விளையாட தெரியாது சொல்லிப்பேன். பட் வந்து இப்போ வந்து நான் வந்து விளையாட போகிறேன். அதாவது என் பேர் ஃபைஸால அவள் விளாட்றா. லாஸ்ட்டாக நான் உங்கள் ஃபைன்னு சொல்லிப்பேன். ஓகே காய்ஸ், விளையாடுறத பாருங்கள். எனக்கு விளையாட தெரியாது, ஜஸ்ட் ஃபன். ஓகேவா? ஸோ வாங்க விளையாடி பார்ப்போம். இந்த வச்சு ஓகே காய்ஸ், கண்டிப்பாக வந்து மாட்டி சாவ போகிறேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஆவலுடன் இருக்கேன். முதல்ல வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு வந்து போகிறோம், என்ட்ரி கொடுக்குறோம். ஆஹா, மாஸ் என்ட்ரி காய்ஸ். இந்த இதுவே எனக்கு ஆப்ரேட் பண்ண தெரியாது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப சீட்டிங்க. ஆஹா, என்ன இது காய்ஸ்? பார்த்தீங்கன்னா சரி, ஓகே. நம்பிக்கையை வந்து கைவிடக்கூடாது. ஸோ வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்லேருந்து போக போகிறோம். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீனே ஆப்ரேட் பண்ண தெரியாது. அதை நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணி சொல்லிக்கிறேன். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம முதல்ல வந்து விளையாடி பார்ப்போம். என்ட்ரி கொடுக்குறோம். திரும்ப அதே மாதிரி மாஸ் அவுட் ஆகிற பாருங்க. மாஸ் என்ட்ரி, மாஸ் அவுட். நீங்கள் வந்து வாயை மூடிக்கலாம். வந்து நினைக்கிறேன் நீ ஸ்க்ரீன் திரும்ப பின்னாடி பாரு. ஐயோ, இதுக்கு தான் காய்ஸ் நம்ம வந்து விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. என்னை வந்து விளையாட விடாம இவங்க 2 பேர் போட்டு என்ன பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து நான் விளையாடுறேன். ஓகே, ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஐஷா. ஒரே ஒரு ரவுண்டு விளையாடிட்டு திரும்பி நான் அவகிட்ட கொடுத்துருவேன். ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க. ஓகே, ப்ளே கொடுக்குறேன். நான் ஆல்ரெடி நிறைய தடவை விளையாடி இருக்கேன், தெரியும் நினைக்கிறேன். நான் விளையாடுனதே கிடையாது, ஸோ அதனால எனக்கு தெரியாது. சரி, ஓகே, நான் அடுத்த ரவுண்ட் எப்படி இப்போ விளையாடுறான்னு பார்த்து நெக்ஸ்ட் ரவுண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தரமாக விளையாடி காமிக்கிறேன். நான் ஒரு ப்ரோ பிளேயர்னு உங்களுக்குலாம் தெரியாது. அது ப்ரோ பிளேயர். கொஞ்சம் வாய் கொலை பார்த்துச்சா வந்துச்சு. வா 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 கண்டுபிடிச்சிட்டா. இதுகிட்ட போய் நின்று நான் செத்தோம் வந்துடுறேன். அதுதான் இங்கே வந்து ஆச்சு. சரியான அந்த சரி, ஓகே காய்ஸ், இப்போ நான் விளையாட போகிறேன், பார்த்துக்கோங்க. நம்ம வந்து கண்டிப்பாக அவுட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, பார்ப்போம். எப்போவுமே வின் ஆகும்னு சொல்லி விளையாடினா வின் ஆக மாட்டோம். சரி, அவுட் ஆகும்னு சொல்லி விளையாடினா வின் ஆகுமான்னு பார்ப்போம். இது ஜஸ்ட் ஃபார் அ ஃபன். விளையாட தெரியாமல் சும்மா காம்பி வீடியோ தான் போட்டுறேன். பட் வந்து யாருமே வந்து என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி விளையாடுறாளே அப்படின்னு நினச்சிருக்காங்க. இருக்கு ஐயோ, அங்கே இருக்கு. ஓகே ஓகே ஓகே. ரொம்ப வந்து மனசு வந்து கஷ்டமாக இருக்குது காய்ஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நல்ல பொண்ணு. பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கேம் விளையாட தெரியாது. இல்லை நீ இன்னும் தடவை நானே இன்னும் தடவை நல்லா சொல்கிறா பாருங்க. நல்ல பிள்ளை. நான் வந்து நல்ல பிள்ளை. அதோட இந்த கேம் எப்படி டெலிபோர்ட் வரும்னா ஃபர்ஸ்ட் 5 லெவல்லேருந்து டெலிபோர்ட் வரும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் லெவல் முடிச்சுட்டு செகண்ட் லெவல் அவுட் ஆனீங்கன்னா திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து விளாடணும். ஃபர்ஸ்ட் லெவல்லேருந்து 5வது லெவல் வரைக்கும் போய்ட்டு அவுட் ஆனீங்கன்னா 5வது லெவல்லேருந்து திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி இந்த கேமில் ஆப்ஷன் தந்துருக்காங்க. அண்ட் ஃபைஸா நல்ல புள்ளன்னு சொன்னா அவன் நல்ல புள்ள இல்லை தொல்லை புள்ளன்னு வேணா சொல்ல. ஆமாம், கேம் வின் ஆகுன்னு சொன்னால் அவுட்டு, அவுட் ஆகுன்னு சொன்னால் வின்னு. அப்போ நல்ல ஃபைனா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருச்சு. ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிச்சு. அந்த சைடு போயிடாத, வந்து பின்னாடி அடிக்கும், முன்னாடி போனால் முன்னாடி அடிக்கும்.
ஏய் சத்தியமா எனக்கு விளையாட தெரியலப்பா. இது வேற வந்து என்ன சிரிப்பு கழுக்குன்னு அந்த மாதிரி சிரிக்குது. இது பார்த்தாலே வந்து நல்லா வெறியாகுது. கழுக்குன்னு சிரிச்சா வெறியாகுது. ஸ்டார்டிங்ல ஒரு சிலது பேசுவோம் நல்லா இருக்கும் கேட்கறது. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ஐஸ்கிரீம் 4 போடலான்னு இருக்கேன். ஐஸ்கிரீம் 4 போடணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, போட்டுருவோம். யாருக்காச்சும் நானும் ஃபைஸாவும் உங்க இந்த சேனல்ல வரணும்னா ஐஷா ஃபைஸா கம் அப்படின்னு போடுங்க. நாங்க வரக்கூடாது அங்க பாருங்க guys. அப்படிதான் நீ வெளி பண்ற கட்சியில் அழுத்தம். ஓகே இப்போ நான் லிஃப்ட் தேடி ஓடணும். ப்ளூ கலர் ரூம். இப்போ நான் வந்து லிஃப்ட் தேடி ஓடிட்டு இருக்கேன். ரொம்ப வந்து இப்போ கொஞ்சம் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிச்சு காய்ஸ். நான் வந்து இப்போ வந்து ஓடிட்டு இருக்கேன். ஐயோ வேர் யூ ஆர்னு வர. ஐயோ லிஃப்ட் மூடு. நல்லா லிஃப்ட் மூடிச்சு. பட் லிஃப்ட் உள்ள வந்தாலே அதால பிடிக்க முடியாது. அது வந்து வேற விஷயம். அது என்ன गाइस 1 மினிட். இது இப்போ லிஃப்ட்டுக்குள்ள போனது பாத்தீங்கன்னா நான் தான் ஆடி தந்தேன். அது வெறும் அந்த கிரீன் மட்டும் முன்னாடி எக்ஸிட் பண்ணிட்டு காய்ஸ் நான் வந்து க்ரீனை வந்து தொட்டது நான் காய்ஸ். நான் வந்து க்ரீனை வந்து தொட்டுட்டேன். பட் வந்து லிஃப்ட்டுக்கு வந்து வழி தெரில. அதுக்குள்ள ஏதோ அவளே பண்ண மாதிரி சில டைலாக்லாம் வேற விட்டா. அது இருக்கட்டும், ஃபைஸா கேஸ் ஆகணும் அப்படின்றது ஒரு திறமை. ஐயச்சி பாருங்க ஃப்ரண்ட்ல தான் போவாங்க. இவங்க தான் மூணு வாக் பண்ணி பேக்லயே போவாங்க மாதிரி இருக்கு. நீ வந்து கொஞ்சம் உன்னோட வாயை வந்து மூடிக்கொள்ளலாம். Oh my god, நம்ம வழியில போறோம். அதுதான் நானும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இவள மாட்டேனா ப்ளூ கலர் ரூமுக்கு போ. ப்ளூ கலர் ரூம்ல இருந்து அது வெளில வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? இது வந்து ரொம்ப அநியாயம். எனக்கு மட்டும் இந்த மாதிரி ஆகுதுன்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ப்ளூ கலர் ரூம்ல இருந்து வருது. காய்ஸ் இதுக்கு மேல என்னால விளையாட முடியாது. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க காய்ஸ். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து காமெடியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.